ஆர்எஸ் பாரதி ஒரு மனநோயாளியினுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னுக்கு பிறன் முரணாக திமுகவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. திமுக நாங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பேட்டிகளை கொடுக்கறதும், அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக இரண்டு கட்சிகளும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 41.33% வாக்குகள். அதன் அடிப்படையில் 84 தொகுதியில் நாங்க முதன்மையான இடத்துல இருக்கிறோம். ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் அந்த மாதிரியான சொல்லல. தொடர்ந்து பொய்யான தகவல்களை ஊடகங்கள் வாயிலாக பரப்பி அதிமுகவுடைய தொண்டர்களை, பொதுமக்களை, அதிமுக தொண்டர்கள் குழப்பம் மாட்டாங்க, அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பொதுமக்களை ஒரு குழப்பம் பண்றது. திமுக விட்டு யாரும் வெளியே போல. அதிமுகவில் இருந்து தவறு செய்தவர்களை தான் அது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம், டிடிவி தினகரன், ஜெயலலிதா அவர்களே தூக்கி வெளியே போட்ட ஒரு நபர். அவருக்கு அதிமுக எந்த சம்பந்தமும் கிடையாது. எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில், முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கலனி வழங்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் இவ்வளவு நாள் 4 வருஷம் வழங்கப்பட்டுச்சா? அப்ப இப்ப திடீர்னு இத்தனை லட்சம் பேருக்கு நாங்க மடிக்கலனி கொடுக்கறது எதுக்கு சொல்றாங்க? திமுக தலைமை இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் இவர்களை படுதோல்வி அடைய செய்வோம். இவர்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்தால், காமராஜர் தொண்டர்களுடைய ஆதரவு வேண்டும் என்று இருந்தால், நாடார் சமுதாயத்துடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கு. இது ஒரு வெற்றி கூட்டம், நகைச்சுவையான கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி விமர்சனம் வச்சிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? ஆர்எஸ் பாரதி ஒரு மனநோயாளியினுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் முன்னுக்கு பிறன் முரணாக திமுகவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. திமுக நாங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பேட்டிகளை கொடுக்கறதும், நேரத்தை போக்குறதுங்கிறது அவருடைய வேலையா இருக்கு. அவர் பேச்சு ஒரு பொருட்டை எடுத்துக்கூடாது. திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாராவது பேசினா அதை பத்தி நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். நானும் இருக்கிறேன்னு சொல்லி வண்டியில் வடிவேல் போற மாதிரி நானும் திமுக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரியான நகைச்சுவை, காமெடிகள், நையாண்டிகள், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் போல அவர் தொடர்ந்து பேசுறது வாடிக்கையா இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எது முக்கியமா பாக்குறீங்க சார்? மக்களுக்கு எது தேவையானதா இருக்கு சார் அந்த தீர்மானத்துல? உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக இவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அரசு என்று தெரிந்திருந்தும் கூட தேர்தல் நேரங்களில் இவர்கள் வாக்குக்காக 5000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் சொன்னாலும் நிச்சயம் கொடுப்பாருங்கிற அடிப்படையில் மக்கள் நலன் கருதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயம் இந்த கோரிக்கையை ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு நிறைவேற்றும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாத அரசு தேர்தல் வரப்போகுதுங்கிறனால எப்படியாவது எங்க இருந்தாவது நிதியை வாங்கி பெற்று நிச்சயம் 5000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதிபட சொல்லலாம். மேலும் அவர் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக இரண்டு கட்சிகளும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 41.33% வாக்குகள். அதன் அடிப்படையில் 84 தொகுதியில் நாங்க முதன்மையான இடத்துல இருக்கிறோம். நாங்க தான் ஆட்சி அமைப்போம். இன்றைக்கு திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொதுவா ஒரு ஆளுங்கட்சி கட்சியை எதிர்கட்சி குற்றம் சொல்றது அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. எல்லாருமே ஆதாரபூர்வமான அடிப்படையான தகவலின் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு. அந்த விஷயத்துல அவரை நம்ம பாராட்டணும். இப்ப ஸ்டாலின் இருந்தாரு, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் அந்த மாதிரியான சொல்லல. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றார். இப்போ 41.33% முதல்நிலை ஆதாரப்பூர்வமான தகவல். இப்பதான் பொதுவாக நாங்கள் 50% மேலே வாங்கிட்டோம், நாங்கள் 200 தொகுதி ஜெயிச்சிடும் அப்படியே அவர் சொல்லலை. எங்களோட கூட்டணி பலமான கூட்டணி. ஏற்கனவே நாங்கள் 84% முதல் இடத்துல இருந்திருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் எங்க கூட்டணி இன்னும் பலம் பெறும். திமுக மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. பல்வேறு, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. சாதி ரீதியான மோதல்கள் அதிகமா இருக்குது, சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இவர்கள் எதையுமே செய்ய போறதும் இல்லை அப்படிங்கறத தான் இவர் வலியுறுத்தி தெளிவாக சொல்லியிருக்கார்.
இவர் வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதியாக, பொத்தாம் பொது அரசியல்வாதி இல்லாம தெளிவான அரசியல்வாதியாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. 16 தீர்மானங்களையும் அவங்க வந்து முதல்நிலை ஆதாரத்துக்குரிய தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய நம்பிக்கை என்பது இன்றைக்கு தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டம். இந்த திட்டம் வந்து முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் ஏழைகள், ஏழை மக்கள். இன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்திய திமுகவுக்கு அவங்க எப்படி வாக்களிப்பாங்க? தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு 2-3 பெண்கள் பிறந்து கஷ்டப்பட்டு அந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத மக்கள், பணபலம் இல்லாத மக்கள், ஏழை மக்கள், அவர்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாலையோரங்களில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய மக்கள், களை பறிக்கக்கூடிய மக்கள், ரோட்ல பேப்பர் பொறுக்கிற மக்கள், சித்தால் வேலை பார்க்கிற மக்கள், இப்படி மிக மிக நலிந்த மக்கள். அந்த மக்களை பாதிக்கிற வகையில, குறிப்பா பெண்களை பாதிக்கும் வகையில் செயல்படுற வகையில தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்திய திமுகவிற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமா அழகா மக்களுடைய மன கண்ணாடிய எடுத்து சொல்லியிருக்கார். இது வந்து ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்களின் குரல், ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுடைய அண்ணன்மார்களுடைய குரல். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தனது பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற வேதனையின் குரல். இப்படி ஒரு தெளிவான திட்டத்தை திமுக எதற்காக தடுத்து நிறுத்தியது? திமுக ஏன் அதை செயல்படுத்தல? ஏனென்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ இவங்க வந்து ஆளுகின்ற கட்சி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணுங்கிறது அது தேவையா? மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டத்தை நீங்க தொடர்ந்து கொண்டு போக வேண்டியதானே? இப்போ நீங்க ஒரு பெருமையா ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அதான் என்ன சொல்றீங்க? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். இன்னைக்கு நாங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம். பெருந்தலைவர் காமராஜர் வழிபற்றி நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி சொல்லும் போது அந்த திட்டத்தினுடைய பயன்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கிடைக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? 1956 வந்து ஒரு விஷயத்தை தலைவர் காமராஜர் பண்றாரு, நீங்க 2025 காலகட்டத்தில் அதை செய்றீங்க. அப்ப இத்தனை வருட ஆட்சி காலத்திலையும் அந்த மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய பெற்றோர்களின் வாழ்வாதாரத்தை யாராலையும் உயர்த்த முடியல. திராவிட ஆட்சிகளால் அதை செய்ய முடியலங்கிறத யார் சொல்றா? 5 முறை முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் தற்போதைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வரார். அப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்தியது தப்பு அப்படின்னு ஏன் அவர் உணரல? சொல்ல போனா அந்த திட்டத்தை அவர் விரிவாக்கம் பண்ணிருக்கலாம் இல்லையா? விரிவாக்கம் பண்ணி ஏழைகளுக்கு மட்டும் கிடையாது, நடுத்தர பெண்களுக்கும் நடுத்தர தாய்மார்களுக்கும் நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வரோம், இந்த திட்டத்தை கொண்டு வரதுனால இத்தனை சகோதர சகோதரிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுடைய மனச்சுமையை, அவர்களுடைய வேதனைகளை சரி பண்ற வேலையை நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் செய்திருந்தாலே அந்தந்த குடும்பத்திற்கு இவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய தகுதியை இவர் பெற்றிருப்பார். சும்மா விளம்பரத்துக்காக நாங்க வந்து அப்பா என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றது இல்ல. தங்களுடைய செயல் மூலமாக, தங்களுடைய செயல் திட்டம் மூலமாக அப்பா என்று மக்கள் அழைக்க வேண்டும். நம்மளே நமக்கு தானே வந்து சினிமாக்காரங்க மாதிரி நான் தளபதி, நான் வந்து இளைய தளபதி, இந்த மாதிரியான பட்டங்கள் போட்டிருக்கிற மாதிரி முதல்வர் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத இதுல நம்ம சொல்றோம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா தங்கமணியை வெளில போறாரு, சி.வி. சண்முகம் வெளில போறாரு அப்படின்னு சில பத்திரிகை எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாரு. என்ன காரணம் சார்? அதாவது தொடர்ந்து பொய்யான தகவல்களை ஊடகங்கள் வாயிலாக பரப்பி அதிமுகவுடைய தொண்டர்களை, பொதுமக்களை, அதிமுக தொண்டர்கள் குழப்ப மாட்டாங்க, அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பொதுமக்களை வந்து ஒரு குழப்பம் பண்றது. பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு தெளிவா எடுத்திருக்காங்க. திமுக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, திமுகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நமக்கு தேவையா அப்படின்னு மக்கள் வந்து ஒருமித்த கருத்தோடு திமுகவை 234 தொகுதியிலும் படுதோல்வி அடைய செய்யறதுக்கு உறுதி ஏற்றிருக்காங்க.
குறிப்பா பாத்தீங்கன்னா 1991 திமுக வெறும் 2 சட்டமன்றம் தான் ஜெயிச்சுது. அந்த 2 தொகுதி கூட இந்த தேர்தலில் திமுக கிடைக்குமா கிடைக்காதுன்றதே சந்தேகங்கிற அளவுக்கு மக்கள் கடும் கொந்தளிப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய மன உறுதியை குலைக்கும் வகையில அதிமுக இருப்பவர்களே வெளியே போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குற வகையில இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம். அதிமுக விட்டு யாரும் வெளியே போல. அதிமுகவில் இருந்து தவறு செய்தவர்களை தான் அது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம், டிடிவி தினகரெல்லாம் ஜெயலலிதா அவர்களே தூக்கி வெளியே போட்ட ஒரு நபர். அவருக்கு அதிமுக எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு நேற்று போன செங்கோட்டையனா இருக்கலாம். இவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க வேற கட்சிக்கு போறாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரும் அவங்களாக கட்சியை விட்டு வெளியேறதா வரலாறு இல்லை. இப்ப நேற்று அவரு திமுகவுடைய ஒரு பேச்சாளர் இருந்தாரு, நாஞ்சில் சம்பத், மூத்த பேச்சாளர். அவர் திமுகவில் இருந்துட்டு திமுக வேண்டாம் என்று கட்சியை விட்டு வெளியே போறார். மனோஜ் தங்கபாண்டியன் பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடு சரியில்லை, பன்னீர்செல்வத்தை நம்பினா நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்க முடியாது, பன்னீர்செல்வம் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் எங்க போறாரு? திமுகவுக்கு போறார். இப்படிதான் போறாங்களே தவிர அதிமுகவில் இருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றோ அதிமுகவுக்கு பலவீனப்படுத்த வேண்டும் என்றோ யாரும் கட்சி விட்டு போல. கட்சியை பற்றி தவறுதலாக சித்தரிப்பவர்கள், கட்சிக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க போறாங்க. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் நேற்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருந்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் சார். இப்போ கடன்ல ஏற்கனவே தமிழக அரசு இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கறது எப்படி சார் சாத்தியமா இருக்கும்? இங்க அதாவது இலவசங்களை மக்கள் யாரும் விரும்பி கேட்கல, செய்யல. அரசு பேருந்துல பெண்கள் யாரும் எங்களுக்கு இலவசமா பஸ் பயணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. சரியா? 1000 ரூபாய் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுங்கன்னு யாரும் திமுக அரசை எதிர்த்து போராடியோ கோட்டை முற்றுகிட்டோ இல்லை முதலமைச்சரை தடுத்து நிறுத்தியோ கோரிக்கை வச்சியோ இந்த திட்டங்கள் நடக்கலை. இப்படி அனாவசியமான செலவுகளை பல லட்சம் கோடி, அதாவது தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை 4.5 லட்சம் கோடி ரூபாய் எடப்பாடி ஐயா ஆட்சி விட்டு விலகும் போது இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு. 5 வருஷத்திலேயே 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் உயர்ந்திருக்கிறது. அப்போ மக்களுக்கு சரியான வகையில இந்த திட்டங்களாக போய் சேர்ந்துதான்னா கிடையாது. வழக்கமாக சொல்லப்போனா கருணாநிதி ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்ட பொங்கல் நலத்திட்டங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படலை. அப்போ தேர்தல் நேரத்தில் இவர்கள் 4.5 லட்சம் கோடி இல்லை, இன்னும் 5 லட்சம், இன்னும் 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ வாங்கி கூட மக்களுக்கு செய்வார்கள். அது 3000 ரூபாய் எதுக்கு கொடுக்கீங்க, 5000 ரூபாயா கொடுங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் மக்கள் நலனுக்காக சொல்றாரு. இவர்கள் வாக்குக்காக நாங்கள் 5000 ரூபாய் கொடுத்தோம் 5000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்வதற்காக இதை செய்வாங்க. இப்ப இதே பாலிசி தான் இன்னொன்னு. அதாவது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில், முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கலனி வழங்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் இவ்வளவு நாள் 4 வருஷம் வழங்கப்பட்டுச்சா? அப்ப இப்ப திடீர்னு இத்தனை லட்சம் பேருக்கு நாங்க மடிக்கலனி கொடுக்கறோம் எதுக்கு சொல்றாங்க? அப்ப அதுக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வருது? இவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு விளம்பரத்தை செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் நமக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, ஏன்னா இவங்களுக்கே தெரியும், உளவுத்துறை சர்வேலே தெரியும் திமுக இனிமே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரியும். அப்போ அப்படி தெரியும் போது வாக்காளர்களை கவர வேண்டும், மாணவர்களை கவர வேண்டும், பெண்களை கவர வேண்டும், இப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த பொதுக்குழு கூட்டம் மக்களிடத்துல கவனம் பெற்றிருக்கா சார்? மக்களிடத்தில் கவனம் பெற்றிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க நேற்று கோயம்பேடு பகுதியிலேயோ அல்லது வானகர பகுதியிலேயோ அல்லது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை பசுமை அந்த சாலையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வழியிலடுக மக்கள் தாரை தப்பட்டை அடிச்சு, மக்கள்னா கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, பொதுமக்கள் மலர் தூவி மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி இதே வானகர பொதுகளுக்கு வரும்போது இருந்ததோ அதே போன்று தன்னெழுச்சியாக மக்கள் அவரை வரவேற்கிற கூடிய காட்சி பல இடங்களில். சாலை போக்குவரத்து என்னாச்சு, இங்கிலீஷ்ல சொல்ல ஜாம் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம். அந்த அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக அவருக்கு வரவேற்பு கொடுத்த காட்சியை நேரடியா பாக்குறோம். இப்போ சில பேர்லாம் அந்த பணம் கொடுத்து கூட்டு வருது, 500 ரூபா கொடுத்து கூட்டு வருது, 1000 ரூபா கொடுத்து கூட்டு வருது, பிரியாணி கொடுத்து கூட்டு வருது, குவார்டர் கொடுத்து கூட்டு வருது, அப்படிங்கிற மாதிரி அரசியல் செட்டப்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா மக்களே தன்னெழுச்சியாக தங்களுடைய வருங்கால முதல்வர்
நமது பகுதியில் செல்கிறார், அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த மக்கள் தன்னெழுச்சியாக செய்கிறாங்கன்னா அப்போ ஆதரவு இல்லாமலாம் எப்படி இருக்கும்? சார், இப்போ முக்தார் அவர்கள் வந்துட்டு காமராஜரை இழிவுபடுத்தி பேசுறது கண்டனம் அழுத்து வருகிறது. உங்கள் தரப்பு பதில் என்ன சார்? அதாவது முக்தார் அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உண்மையான விமர்சனங்களை கேள்வியாக எழுப்பியிருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அரசியல்வாதி அரசியலுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த பல பேர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி பேசினா இந்த அளவுக்கு கோபம் வந்திருக்காது. இல்லை சில சாதி அமைப்புகள், சாதி வெறியர்கள், சாதி துவேஷத்தோடும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசினா கோபம் வராது. அவங்க ஒரு சாதி வெறியன், அப்போ நாடா சமுதாயத்தை சேர்ந்த சாதியவாதிகள் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது. முக்தாருங்கிறவன் ஒரு நடுநிலைவாதி, ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிட்டு, நல்லா தெரிஞ்சுங்க, சொல்லிக்கிட்டு அவன் காமராஜர் மீது வஞ்சமாக, பெருந்தலைவர் காமராஜர் மீது வஞ்சகமாக பேசுறதுங்கிறது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதாவது அவன் இதற்கு முன்னாடி வேலை செய்த நிறுவனங்கள் எல்லாம் நாடார் நிறுவனங்கள். அது மாலை முரசு டிவியா இருக்கலாம், சத்தியம் டிவியா இருக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சாப்பாடு போட்டு வளர்த்தது நாடார் முதலாளிகள். அப்போ அந்த முதலாளிகளிடம், அந்த நிர்வாகத்திடம் ஏதோ ஒரு தவறு செய்து இவன் அங்கே விட்டு வேலையை விட்டு நின்றுறான். அவன் ஒரு சாட்டிலைட் சேனல்ல ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் யூடியூபராக ஆகிறான். நல்லா தெரிஞ்சுங்க, சாட்டிலைட் சேனலுடைய ஒரு அந்தஸ்தில் இருந்தவன் யூடியூபர் ஆகலாம். இன்னைக்கு யார் வேணாலும் யூடியூபர் ஆகலாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்போ யூடியூபர் ஆகும்போது அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவன் ஒரு 50,000 ரூபாயோ, 1,00,000 ரூபாயோ, 70,000 எவ்வளோ சம்பளம் நமக்கு தெரியாது. எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தாலும் அவன் குடும்பத்தை அதை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வருமானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுது. பழைய மாதிரி நம்ம லேகி விற்க போயிடலாமா, லேகி வியாபாரத்துக்கு போயிடலாமா நம்ம சிந்திக்கும் போது கூட லேகி விற்றாலும் நமக்கு எப்படி மரியாதை இருக்காது, நம்ம ஒரு ஆங்கராக ப்ராப்ளம் ஆகிட்டோம். அப்போ இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முக்கியமான ஆளுகள் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது ட்ரோல் பண்ணுற மாதிரி சில கருத்துக்களை பேசி, இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஹரி நாடாராக இருக்கட்டும், மறவர் சமுதாயத்தை சேர்ந்த இசைக்கு ராஜா தேவராக இருக்கட்டும், இப்படி இவங்களெல்லாம் போய் பேசுகிறாங்கன்னா சாதினா என்ன, அது நீங்கள் வாங்கின பட்டமா, சாதி மலத்துக்கு சமம் அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அப்போது போன நபர்கள் திருப்பி உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்ன, முக்தாரு அகமது, அப்போ அகமது தான் நீ வாங்கின பட்டமா, அது ஒரு மதத்தை குறிக்குது, அது எதுக்கு நீ வச்சிருக்க, அப்போ சாதினா மலம், மலம்னா மதம், மதம் என்றால் மலம் இல்லையாடா அப்படின்னு யாரும் கேட்கல. கேட்டிருந்தா கூட அவன் அதை கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி அவன் ஒரு டெக்னிக்காக சில வேலைகளை செய்து வருகிறான். அவனுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. ஏன் நாடார் முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம்லாம் சொகுசு வாழும்போது நாடார் சமுதாயம் கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதா? இன்னைக்கு சொல்கிறவன் இல்லை காமராஜர் ஆட்சி காலத்தில் நாடார் எல்லாம் கள்ள நோட்டு அடித்தாங்கன்னு இன்னைக்கு சொல்கிற வந்தவன் அன்னைக்கு அவனுக்கு தெரியாதா? 10-15 வருஷம் நாடார் முதலாளிகிட்ட கையை கட்டி நின்றுக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சாதிய, அதாவது அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். ரெண்டாவது அவனுக்கு சில சாதியவாதிகள் தமிழ்நாட்டில் அரசியலை குழப்பம் பண்ணணும். உதாரணத்துக்கு திராவிடர்கள் அமைப்புகள் காமராஜர் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. திராவிட அமைப்பர்களுடைய ஐக்கான்னு சொல்லக்கூடிய ஈவேரா 10 ஆண்டுகளாவது காமராஜரை பற்றி கொள்ளுங்கள், சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில் செய்யாத சாதனைகளை செய்த தலைவர் காமராஜர் அப்படின்னு புகழ்ந்தாரு. திமுகவுடைய நிறுவன தலைவர் அண்ணா என்ன சொன்னாரு, குணாநலை உலக்கொழுந்தே அப்படின்னு சொல்லி எழுதின வரலாறுலாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனா இவர்கள் திட்டமிட்டு பொய்யாக, இப்போ காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்படி கள்ள நோட்டு அடித்தவர்கள் நாடார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பேசக்கூடிய நபர்கள் பேசுன கிருஷ்ணன் நாயுடுன்னு ஒருத்தர் கள்ள நோட்டு அடித்ததா தகவல் இருக்கு. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தவர் அன்றைய ஐஜியாக இருந்தவர் அருள் அவர்கள். ஐஜி அருள் அப்படின்னா அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காரு. அப்போ இந்த கிருஷ்ணனுடைய சொந்தக்காரர்கள், கிருஷ்ணனால பயனடைஞ்ச அரசியல்வாதிகள் அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது அரசியலுக்காக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வந்துக்கிட்டு கேள்வியாக கேட்கறதுங்கிறது நியாயமா? இப்போ கலப்பட வியாபாரம் பண்ணி தான் நாடார்கள் பொருளாதாரத்தில் முன்னேறினாங்கன்னு அவன் சொல்றான். இப்போ திருப்பி நாங்கள் அதே மாதிரி, இப்போ அவன் ஒரு உருது முஸ்லீம், அவனை நாங்கள் உருது முஸ்லீம்கள் எல்லாம், இப்போ ஒரு உருது முஸ்லீமே ஒரு வெடிகுண்டு வைக்கிற குற்றவாளி, பயங்கரவாதி. அப்போ உருது முஸ்லீம்கள் எல்லாம் வெடிகுண்டு வச்ச பயங்கரவாதி சொல்ல முடியுமா? ஒரு உருது முஸ்லீமே போதைப் பொருள் விற்கிறவன் மாட்டிடுறான். அப்போ உருது முஸ்லீம்கள் எல்லாம் போதைப் பொருள் வியாபாரின்னு சொல்ல முடியுமா? அப்போ இவனை முதல்ல யார் செருப்பு கழுத்தி அடிச்சிருக்கணும்? முஸ்லீம் சகோதரர்கள், உருது பேசக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் முக்தார் அகமதை செருப்பை கழுத்தி அடிச்சிருக்கணும்.
ஏண்டா இந்த மாதிரி பேசுறியே, நாளைக்கு உன்னைய வச்சு ஒட்டுமொத்த உருது முஸ்லீம்களையும் பற்றி தவறாக நாடார் சமுதாயம் சொன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னு யார் செஞ்சிருக்கணும்? அவங்க செஞ்சிருக்கணும். இதுதான் நமக்கு முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இவனை மாதிரி ஒரு முட்டாள் பேசுறதுக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு நமக்கு நண்பர்கள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். அது இல்லாம இவன் தொடர்ந்து அந்த அவன் பேசுறது எல்லாமே அபத்தம், ஒரு இதுக்குமே ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் அவன் பேசியிருக்கான். அப்புறம் அவனுக்கிட்ட கைவிட்டு வாங்கி கொண்டு சில சாதி வெறியர்கள் சாதி அமைப்புகள்லாம் முக்தார் சொன்னதெல்லாம் உண்மைதான், எங்க ஜாதி சங்க தலைவரே அப்படிதான் சொல்லாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. எங்களுடைய கோரிக்கை என்பது முக்தார் அகமதை சட்டப்படி கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்னைக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட புகார் மடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இதுவரை நடந்திருக்குது. இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ நாங்கள் நாடார் சமுதாய சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால், நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதிகள் அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள், கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், இப்படி 4 பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் 4 பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு காரணம் நாடார் சமுதாயம், பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை நீங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, இந்நேரம் முட்டாளுங்க முக்தாருங்கிறவன் ஒரு சாதாரண ஒருத்தன், அவன் இப்படி பேசியிருக்கானோடனே அவனை ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு நடவடிக்கை வச்சிருக்கணும். அப்படி வைக்கவில்லை. நீங்களும் எல்லாம் மௌனமாக வாய் மூடி இருக்கீங்க. அப்போ இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அரசுக்கும் சமுதாயத்திற்கும் பாலமாக இருக்க வேண்டிய அமைச்சர் பெருமக்கள் ஒரு சமூக விரோதிக்கு துணையாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கும் பட்சத்தில் முதல்ல இந்த 4 பேரையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதலை செய்வோம். காமராஜர் தொண்டர்கள் சார்பாக 4 முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராதாபுரம் தொகுதியா இருக்கட்டும், திருச்செந்தூர் தொகுதியா இருக்கட்டும், தூத்துக்குடி தொகுதியா இருக்கட்டும், பத்மநாபபுரம் தொகுதியா இருக்கட்டும், இந்த 4 தொகுதியில சட்டமன்றத்தில் திமுக தலைமை இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் இவர்களை படுதோல்வி அடைய செய்வோம். இவர்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்தால், காமராஜர் தொண்டர்களுடைய ஆதரவு வேண்டும் என்று இருந்தால், நாடார் சமுதாயத்துடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால், இவங்க உடனே முதலமைச்சரை சந்திச்சு முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கணும். நாடார்கள் இந்த மாதிரி கடுமையான கோபத்தில் இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் ஓட்டு கேட்க போக முடியாது, நாங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் நாங்கள் படுதலை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி சமூக விரோதிகள் காமராஜர் பற்றி தவறா பேசுகிற சமூகங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை செய்ய இவர்கள் மறுத்தால் 2026 தேர்தலில் யார் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது தெரியாது. இந்த 4 பேரும் நிச்சயம் படுதோல்வி அடைவார்கள். டெபாசிட் இழக்கிற அளவுக்கு படுதோல்வி அடைவார்கள். இதுதான் நாடார் சமுதாயத்தினுடைய உறுதியான நிலைப்பாடு.